Praise God friends. ரோமர் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. என்ன கிடைத்தது என்று சொல்லி பார்த்தால், ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்தார் அல்லவா. இது உலகத்திற்குரிய அந்த தேசத்தை மாத்திரமல்ல, மறுமைக்குரிய தேசத்தை குறித்தும் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவன் நீதியாக எண்ணினான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் மரித்த பிறகு கர்த்தரோடு கூட அவர்கள் ஐக்கியப்பட்டிருப்பார்கள், அவர்கள் இணைந்து கொள்ளுவார்கள் என்ற சூழ்நிலை இயேசுவானவருக்கு பிற்பாடு தான் நிகழ்ந்தது. அது வரைக்கும் அவர்கள் மேல் பாதாளம் என்கின்ற இடத்தில்தான் அவர்களுடைய ஆத்துமா இருக்குமாம். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து அதை எல்லாவற்றையும் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி திரைச்சிலை இரண்டாய் கிழிந்தது என்று வாசித்திருக்கிறோம் அல்லவா. அதற்கான அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் அர்த்தங்களை எல்லாவற்றையும், அதற்குரிய எல்லா விதமான ஆசாரியத்துவம், இப்படிப்பட்டதான பிரிவினைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கிறிஸ்துவை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகின்ற, இயேசுவானவரை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த நியாய பிரமாணத்தை, புதிய உடன்படிக்கையை நமக்கு நியமித்திருக்கிற வண்ணமாக தன் உயிரை விட்டு இயேசுவானவர் மேல் பாதாளத்தில் இருக்கின்ற பரிசுத்தவான்களை அழைத்துக் கொண்டு இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று கல்வனுக்கு சொன்னார் அல்லவா. அந்த வார்த்தையை நிறைவேற்றி நம் எல்லாருக்காகவும் ஜீவனை விட்டு மரித்து அதை நமக்கு நியாயப்பிரமாணமாக தன்னுடைய புது உடன்படிக்கையாக நியமித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்களுக்கு பிற்பாடு நடக்கவிருப்பதை ஆபிரகாம் முன்பதாகவே விசுவாசித்தானாம். எதுவென்று? இயேசுவானவர் அல்லது கர்த்தர் எனக்காக வைத்திருக்கின்ற தேசத்தை நான் சுதந்தரிப்பேன், அந்த பரம தேசத்தை நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி. அநேகம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்திகள், வாக்குத்தத்தத்தின் செய்திகள் என்ன? தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீங்க, நீங்க செல்லுகிற இடமெல்லாம் உங்களுக்கு சுதந்திரமாகப்படும், நீங்க பூமியில இப்படி பலுகி பெருகுவீங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லி எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், அதில் விசுவாசமும் வைக்கின்றோம், தவறே இல்லை. ஆனால் ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதுதான் இங்கு நாம் ஆராய வேண்டும். அவன் விசுவாசித்தது கர்த்தரோடு இணைந்திருக்கின்ற அந்த மேல் பாதாளத்தை அல்ல, கர்த்தரோடு இணைந்திருக்கின்ற அந்த பரமதேசத்தை. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற இயேசுவானவர் தன் இரத்தத்தையே கொடுத்து மீட்டு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பான பரம தேசத்தை நாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அதை நாடுகின்றோமா? அதை குறித்தான விசுவாசம் நமக்குள் காணப்படுகின்றதா? நமக்குள்ளே கர்த்தரை குறித்தான ஒரு நம்பிக்கை இருக்கின்றதா? நான் மரித்தால் இயேசுவோடு கூட வாழுவேன், இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது இயேசுவோடு கூட இருப்பேன் என்கின்ற பரம அழைப்பை, நிச்சயத்தை பெற்றிருக்கின்றோமா? அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஐஸ்வர்யம், உலகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லப்படுவதே இல்லை. நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுவது எல்லாம் மரணத்திற்கு பிற்பாடு இருக்கின்ற பரம தேசத்தின் அழைப்பை, அந்த பரம தேசத்தின் நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் மரித்தாலும் இயேசுவோடு இருப்பேன், நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடு இருப்பேன் என்கின்ற முழக்கத்தோடு இயேசுவை தேடுவோம். அவர் உங்களோடு கூட இருந்து பலப்படுத்துவார். Have a blessed day. Praise be to God.